பேசி கடலுள்ள போறவன் நான் இல்லடி. கடல் மண்ண போல உன் காலோட ஒட்டி கருதாண்டும் வரை நான் இருப்பேனடி. நானே நீ கலங்காதடி, என் உயிரோட ஆதாரம் நீதானே. ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான வீடியோ எடிட்டிங் தான் பார்க்க போகிறோம். வீடியோவில் போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக யாராவது வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் ஆளில் போட்டு வச்சுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பரவாயில்ல, ஒரு மறக்காமல் ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு போயிடுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாய்ஸ் கொஞ்சம் லோவாக தான் இருக்கும் கைஸ், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. உடம்பு சரியில்லை, அதனால தான் வாய்ஸ் கொஞ்சம் லோவாக இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் புரியும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ஸ்டாட் ஆப்பை ஓப்பன் பண்ணி ஒரு ஃபோட்டோ ஒன்று செலக்ட் பண்ணிங்கன்பா. ஃபோட்டோ வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி ஃபுல்லாக செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டியூரேஷனுக்கு போய்ட்டு 30 செகண்ட் நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையான நீங்கள் வச்சுங்க. வச்சு முடிச்சதுக்கப்புறம் பேக்ரவுண்டுக்கு போய்ட்டு அந்த பிளர் ஆப்ஷனை கொடுத்து ஃபோட்டோ ஃபுல்லாக கீழே இழுத்துருங்கன்பா. அப்போ தான் அந்த பிளர் ஆப்ஷன் தெரியும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பிப் ஆப்ஷன் உள்ளே போய்ட்டு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிங்கன்பா. இந்த ஃபோட்டோவை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க. ஃபோட்டோவை ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மாஸ்க் ஆப்ஷன் உள்ள போயிடுங்க. மாஸ்க் ஆப்ஷன் உள்ள போய்ட்டு அட்ஜஸ்ட்லாம் நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லன்பா. லெஃப்ட் சைடு பாட்டமில் உள்ள அந்த ஏரோ மாதிரி இருக்கும், அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையானாலும் நீங்கள் வச்சுங்க. நான் எனக்கு தேவையானாலும் வச்சுருக்கேன். வச்சு முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து திரும்ப விப் ஆப்ஷன் உள்ள போய்ட்டு மெட்டீரியல்னு ஒன்று இருக்கும் ரைட் சைடு டாப்பில். மெட்டீரியல் ஆப்ஷன் உள்ள போனீங்கன்னா ஒரு மியூசிக் டெம்ப்ளேட் ஒன்று ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது இன்ஸ்டாட் ஆப்லேயே உள்ளதுதான்பா. அதை ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிவிட்டு கரெக்டாக கொண்டு வந்து ஃபிட் பண்ணிடுங்க. நான் ஃபிட் பண்ண மாதிரி ஃபிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா திரும்ப ஒரு அந்த பார்ட்ரு ஒன்று ஆட் பண்ணணும்பா. அந்த பார்ட்ரு இமேஜும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணா நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க. பார்ட்ரு ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வீடியோ எண்டு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுங்கன்பா. எக்ஸ்டெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க, ப்ளே பண்ணி பார்த்துங்க. ஓகே, ஓரளவு கரெக்டாக தான் ப்ளே ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம அடுத்தது அந்த வீடியோவுக்கு வந்து மியூசிக் ஆட் பண்ணணும்பா. மியூசிக் ஆப்ஷனில் போய்ட்டு நான் வந்து எப்பவும் போல் வீடியோவில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறேன். நீங்கள் உங்களுக்கு உங்கள் விருப்பம், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இல்லைனா மியூசிக் ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம்பா. நான் வந்து மியூசிக் ஆட் பண்ணிட்டேன், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தான் ஆட் பண்ணேன். ஆட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்ததாக வந்து டெக்ஸ்ட்டு ஆட் பண்ணலான் இருக்கோம்பா. டெக்ஸ்ட்டு வந்து அந்த சாங்கோட டைட்டில் ஆரம்பிக்கிற லைனை மட்டும் டைப் பண்ணிக்கிறேன். பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஃபாண்ட் உள்ளே போய்ட்டு நான் எனக்கு பிடிச்ச ஃபாண்ட்டை வச்சுக்கிறேன்பா. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட் வச்சுங்க. அந்த ஃபாண்ட்டை வச்சு முடித்ததுக்கப்புறம் டெக்ஸ்ட்டை லைட்டாக மூவ் பண்ணி கொண்டு வந்து அந்த சாங்கு டெம்ப்ளேட்டுக்கு மேலே கரெக்டாக ஃபிட் பண்ணிட்டுங்கன்பா. நான் ஃபிட் பண்ணுறது அப்படியே பார்த்து ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு சைஸையும் கொஞ்சம் சின்னதாக்கிங்க. சின்னதாக்கி முடிச்சதுக்கப்புறம் திரும்ப இன்னொரு டெக்ஸ்ட் ஒன்று ஆட் பண்ணணும். அது நான் ஃபேவரட்னு ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணுங்கிற டெக்ஸ்ட்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபேவரட்டுன்ற டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிட்டு அதுக்கு ஃபாண்ட் அப்புறமா நான் மாற்றுறேன்பா. மாற்றி முடிச்சது அப்படியே மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போய்ட்டு அந்த வீடியோ டாப்பில் வைக்கணும்பா. நான் வைக்கிறத பார்த்து அப்படியே வச்சுருங்க. மூவ் பண்ணி வச்சு முடிச்சதுக்கப்புறம் திரும்ப ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணலான்ட்டு இருக்கான்பா. நான் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணலாம், இல்லைன்னா ஆட் பண்ணாமல் கூட இருக்கலாம், அது வந்து உங்களோட விருப்பம். நான் வந்து அந்த எமோஜி டெக்ஸ்ட்டு தான் ஆட் பண்ணுறேன். டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதையும் சைஸை சின்னதாக்கி அந்த மேலே ஒரு ஃபேவரட்னு ஒன்று எழுதி வச்சுருக்கேன்பா. அதுக்கு கீழே கொண்டு வந்து கரெக்டாக ஃபிட் ஆகுற மாதிரி செட் பண்ணிக்கணும்பா. நான் ஃபிட் பண்ணுறது அப்படியே பார்த்து செட் பண்ணுங்க. செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதையும் வீடியோ எண்டு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணி ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த எமோஜி டெக்ஸ்ட் மட்டும் கொஞ்சம் கீழே இருக்க மாதிரி இருக்குன்பா. அதை மட்டும் நான் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி மேலே வச்சுக்கிறேன்பா. லைட்டாக தான் மேலே வைக்கிற மாதிரி இருக்குது, நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம், அப்படி இல்லைனா அப்படியே இருக்கிறதுனா கூட நீங்கள் வச்சுக்கலாம்பா. கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம்பா வீடியோ ஒரு தாட்டி ப்ளே பண்ணி பார்த்துங்க, வீடியோ கரெக்டாக ப்ளே ஆகுதா இல்லையான்னு. நான் ஏன் அடிக்கடி இதை சொல்கிறேன்னு நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுங்க. அப்போ தான் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பார்த்து பண்ணுறோமோ அப்போ தான் எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் வீடியோ பெஸ்ட்டாக கொடுக்க முடியும். பார்த்தீங்களா, நானே இப்போ ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். அது என்ன மிஸ்டேக்குன்னு கரெக்டாக தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கன்பா. ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய் கைஸ்.